முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மாற்றம் தருவாங்களா இல்லைன்னு மக்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 5 மணி போட்டியில் இருக்கு. ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மக்கள் யாரை சூஸ் பண்றாங்களோ அதை நோக்கி தான் பதில் இருக்கும். மாற்றத்தை நோக்கி போறாங்களா இல்ல மீண்டும் பழைய இதுக்கு வராங்களான்னு தெரியல. அது மக்கள் யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது மாற்றத்தை நோக்கி போகாம மீண்டும் திமுக கூட்டணி தான் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து களத்திலே இருந்துட்டே இருக்கீங்க. எப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கீங்க, சட்டமன்றத்தில் இருக்கீங்க, உள்ளாட்சியில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரும்பொழுது அவங்கள நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரும்போது நிச்சயமாக வெறும் ஒரு பிம்பத்தை வந்து நான் நியூ ஓட்டர் புதுசாக பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் உங்கள் ஓட்டு வந்து எதுக்காக போடணும், நம்ம நாடு எப்படிலாம் உண்மை இருக்கு, ஆல்ரெடி பழைய கட்சி இருந்தாலும் அவங்க எப்படி நம்ம நாட்டை கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக வரவங்களுக்கு வெறும் நீங்கள் வந்து ஒரு வேற ஸ்டார் வேல்யூலாம் பார்க்காமல் என்ன அவர் தான் செய்ய முடியுமான்னு எல்லாமே சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேனாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவரவங்களா இருக்கும், எது வேணா இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு உரிமை எப்படினாலும் போடுறது. ஆனால் நம்ம நாட்டுக்கு எது நல்லா இருக்கும், நம்ம எப்படி வரும் நீங்கள் சிந்திங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து வாக்குகள் செலுத்துறது பாக்குறாங்க. இப்போ ஒரு புரிமை இல்லாட்டி இந்த முறை வந்து அதிக பேர் வந்து சமூக வலைதளத்துல அந்த நாட்டுல இருந்து வரேன், அந்த நாட்டுல இருந்து வரேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது சம்மர் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணி இந்தியாவுக்கு வர்றது தான். சம்மர் ஹாலிடேஸ் பிளான் பண்ணி இந்தியாவுக்கு வரும்போது ஓட்டு போடுறாங்க. இது வந்து எல்லாமே பிளான் பண்ணி வராங்க. இது வருஷம் நடக்கிறது தான். இப்போ கோடை திருவிழான்றாங்க. அங்கே இப்போ சம்மருக்கு வந்து இந்தியாவுக்கு போவோம், பசங்க ஹாலிடேஸ் நாங்கள் இருக்கும். அந்த தான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இங்கிருந்து நம்ம வெளியூருக்கு போகிறோம் ஹாலிடேஸ்க்கு. ஆனால் ஃபாரின்ல நீங்கள் ஹாலிடேஸ் இந்தியாவுக்கு வரோம். வேற எதுவும் நான் பார்க்கல. விருதுநகர் எப்படி சார்? விருதுநகர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் நம்ம நல்லா உழைச்சிருக்கோம். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். மக்களை நான் சந்திச்சிருக்கேன். எனக்குன்ட்டு அந்த மக்கள் எனக்காக ஓட்டு போட்டிருந்தாங்க. போன தேர்தலில் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. ஆனால் இந்த முறை நான் விருதுநகர்கள் நுழைஞ்ச ஃபர்ஸ்ட் டேலேருந்து மக்கள் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஜெயிக்கிற, நீ அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் கேட்கணும்ல, அதுவே நான் வெற்றியாக தான் பார்க்குறேன். கட்சிக்காரங்க பேசுறது வேறு, பப்ளிக் வந்து சொல்கிறேன் நீ தான்ப்பா வெற்றி, நீ தான் வெற்றின்னு ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் போகிறப்போ ஒரு 10 வீட்டில் ஒரு 6 வீடாச்சும் வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. ஸோ அது நான் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக நான் ஓவர் கான்ஃபிடென்டல் இருந்தாலும் திமுக கூட்டணியில் தேமுதிக மதசார்பற்ற கூட்டணியில் கண்டிப்பாக விருதுநகரில் முரசு சத்தம் கொட்டும். உறவு எப்படி சார் இருக்கு? திமுக சூப்பராக இருக்குங்க. கேப்டன் கலைஞர் எப்படி இருந்தாங்க அரசியலுக்கு முன்னாடி, அந்த மாதிரி திரும்பி அந்த உறவு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.